ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2026 சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாமா? மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பாக்யஸ்தானத்தில் வர்றார். பாக்யஸ்தானத்தில் வர்ற சனி நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் கெட்டதையும் செஞ்சு விட்டுருவார். அதனால் ரொம்ப கவனமாக நீங்களும் இருக்கணும். திருமணம் நடக்குமா? மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் சனி ரேவதியில் இருக்க வரைக்கும் திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். காதல் திருமணங்கள் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். முதலே விரும்பின பையன் விரும்பின பொண்ணு அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் சனி பாக்யஸ்தானத்திலே வரனால உங்களுக்கு இன்னும் பிரியம் அதிகமாகும். உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிடுவீங்க. கட்டாயம் கல்யாணம் ஆகும். அதுக்காக எவ்வளோ வேணால் எல்லாத்துக்கூடையும் போராடி திருமணம் பண்ணிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை. இரண்டாவது திருமணம் நடக்குமா? உங்களுக்கு தாங்க கட்டாயமாக நடக்கும். 100%. இரண்டாம் திருமணம் பாகியஸ்தானம் சனி வரும்போது கட்டாயம் உங்களுக்கு திருமணம் சூப்பராக நடக்கும். ஆனால் கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்ணாக இருக்கலாம், விதவை பெண்ணு, அல்லது முதலே திருமணமாகி டைவர்ஸ் ஆன பொண்ணு, அந்த மாதிரி பெண்களும் அதே மாதிரியான ஆண்கள் தான் பெண்களுக்கும் கிடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இரண்டாவது திருமணம் மிக மிக சுலபமாக சிறப்பாக மனசொப்பி பண்ணிப்பீங்க. திருமணத்துக்கு மீறிய உறவு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துப்பீங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்யாதிபதியாக சனி வர்றது அவ்வளோ சிறப்பே இல்லை. அதனால் இந்த மாதிரி உறவுகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தான் சனி வழிவிடுவார். அதனால் நிறையா இந்த மாதிரி திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படும். அதெல்லாம் பண்ணிக்காமல் கண்ட்ரோல்டாக குடும்பத்தை நினச்சிட்டு இருங்க. ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். இல்லைன்னா கஷ்டம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பாக்கியம் உண்டா? சூப்பராக இருக்கும். திருமண காலகட்டமாக இருக்கிறதுனால அன்பு வெளிப்படுற பாகிஸ்தானம் அப்படிங்கிறபோது இது ஒரு ஏகாந்த நிலையும் கூட. இந்த நேரத்தில் ரெண்டாவது குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, மூணாவது குழந்தைக்கு இப்போ ரெண்டும் பொண்ணாக இருக்குது, ஒரு பையன் தான் நல்லா இருக்குமே நினச்சவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் முதல் குழந்தைக்கு காத்துட்ருக்கவங்களுக்கு காத்துட்டே இருக்க வேண்டாம். சனி ரேவதிக்குள்ளே வந்ததுமே உங்களுக்கு குழந்தை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தை ஆசைப்பட்டுட்ருக்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் நீண்ட காலமாக குழந்தை இல்லை, நாங்கள் தவியாக வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தர்ற 5ஆம் பாவ அதிபதி தசாபுத்திகளில் வரும்போது தான் நடக்கும். அதனால் அதுக்கு நீங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 மோசமாக இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க கூட இப்போ ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க புக் எடுத்து வச்சு எப்படி பார்ப்பாங்க. ஆனால் அதில் கண்ணுக்கு அவங்களுக்கு புக்கு தெரியாது, புக்கில் இருக்க எழுத்து தெரியாது. அவங்களோட ஆசைகள் தான் தெரியும். நாளைக்கு சினிமாவுக்கு போவோமா, ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போவோமா, இல்லை அம்மாக்கிட்ட கேட்டு போகலாமா, என்ன பண்ணலாம், லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா காதலி கூப்பிட்டுட்டு போகலாமா, காதலனை கூப்பிட்டுட்டு போகலாமா, அப்படி தான் தோணும். வேறு இன்னும் கொஞ்சம் மூத்தவங்க படிக்கிறதுக்கு உட்காந்தாங்க, ஏதாவது பேங்க் எக்ஸாமெல்லாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க புக் எடுத்து வச்சாங்கன்னா வீட்டில் இருக்க பிரச்சனைகள், மனைவி போடுற சண்டை, அம்மா மனைவி பற்றி சொன்ன புகார், அந்த மாதிரி தான் தோணுமோ தவிர பெண்களுக்கும் அப்படி தான். குழந்தைங்க மேலே நாட்டம், ஐயோ கணவர் என்ன பண்ணுறாரோ, வந்துட்டாரா, சாப்பிட்டாரா, செஞ்சு வச்சிடலாமா, சூடாக இருக்கணுமே, இப்படி தான் தோணும். மழை வந்துருமா, வத்தல் காய் போட்டதை எடுத்தமா, மாடியில் இருக்க துணி காய் போட்டதை எடுத்தமா, இப்படி தான் பெண்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்களோ தவிர இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் அவங்கள படிக்கவே விடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வருஷம் படிக்கிற குழந்தைங்க படிச்சுட்டு போகிறாங்க, அவங்க எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம், பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு நினச்சவங்க இந்த வருஷம் எழுதாமல் இருந்துக்கிறது தான் நல்லது. அதுக்கு வீணாக பணம் கட்டி சரியாக வராமல் போயிடும். அதே மாதிரி நீட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து படிங்க. படிக்க முடியாது தான், ஆனால் உங்களோட எதிர்காலத்தை நினச்சி படிங்க. அவங்க கவனம் சிதறிச்சு அப்படின்னா
உங்களுக்கு கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குமா? அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் எதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னா, யாராவது பிரச்சனை பண்ணால் உங்களை அடிக்கவே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சரண்டர்ன்றீங்க. அடிச்சுக்கிறியா, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, மண்டையில் அடி அப்படின்றவீங்க. இவனே இப்படி இருக்கான், இவனை போய் நீ அடிக்காட்டி என்னன்னு அவங்களே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சமாதான கொடி தூக்குறனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி இருக்கனால குடும்பம் மூலமாக ஏதோ சொத்துக்கள் எல்லாம் வர வேண்டி இருக்குது, கூட பிறந்தவங்க கையில் இருந்து கொஞ்சம் பணங்கள்லாம் வர வேண்டி இருக்குன்னா சத்தியமாக வரவே வராது. யாரும் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக உங்கள் கைக்கு வர வேண்டிய பணமே வராது. இதில் சொந்தக்காரங்கிட்ட இருந்தாலும் எங்கேருந்து வரப்போகுது? அதனால் ஒரு பைசா வராது. கேட்கவே இந்த வருஷம் போகாதீங்க, பேசாமல் விட்டுருங்க. அடுத்த வருஷம் போய் கேட்டு வாங்கிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருமா? வரவே வராது. 2 பேரும் இவ்வளோ திக்காக அந்யோன்யமாக சந்தோஷமாக ஜாலியாக நிம்மதியாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராது. இல்லையே எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதே அப்படின்னு நானும் மூல நட்சத்திரம் தான், என் மனைவியோட சண்டைங்க, என் கணவருக்கும் எனக்கும் 1 மாதம் ஆச்சுங்க பேசி அப்படிலாம் சொன்னீங்களே, அதெல்லாம் மே 18க்கு முன்னாடி. மே 18க்கு அப்புறம் சனி ரேவதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ போய் உங்கள் கணவர் பக்கத்தில் நின்று பேசி பாருங்கள், நல்லா பேசுவார். ஓகேயா? அதே போல் மனைவி கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறது, இது செஞ்சு கொடுமா, அந்த முறுக்கு சுடுமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் கேட்டிங்கன்னா கட்டாயம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் மேலே ஒரு அன்பு, பயங்கர அன்பு வந்துடும். அதனால் நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ கேளுங்க. அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு ஒன்றா இருக்கணும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னெல்லாம் பிரியணும்னு நினச்சிருந்தீங்களே, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ உள்டாவாயிடும். பிரியிற அந்த மைண்டே தோணாது. சரி பக்கத்தில் இருக்கட்டும், அவரும் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு தோணும். கணவருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகவே தோடாது. மனைவி கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா இவர் அங்கே போய் நின்றுட்டுருப்பார். மனைவி ஹாலில் உட்காந்து டிவி பார்த்தா அவரும் பக்கத்தில் உட்காந்துக்குவார். அந்த மாதிரி கொஞ்சம் அந்யோன்யம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டை கூட மறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போய் இருக்கவங்க, கோவத்தில் மனைவியை வெளியே போக சொன்னவங்க, கணவர் பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்க, அவங்கெல்லாம் கூட இந்த நேரத்தில் இவங்க மேலே கொஞ்சம் அன்பு இவரை மீட் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் அப்படியே இந்த நேரத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே சேர்ந்து வாழ்ந்துடுவாங்க. பிரச்சனை ஏன்னா பெரிய பிரச்சனை, இவங்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிவிடுவாங்க, இனிமேல் நம்ம பொண்ணை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னெல்லாம் நினச்சிருப்பாங்கள்ல, அந்த அப்பா அம்மாலாம் நிம்மதியாகிடுவாங்க. இது ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பேர்த்துக்கு சுய ஜாதகம் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா டைவர்ஸ்ன்னு முடிவு பண்ணால் டைவர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் மூல நட்சத்திர அப்பா அம்மாவுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ அப்பா அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மா மூல நட்சத்திரமாக இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்கள அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் மூல நட்சத்திர அப்பா அம்மா குழந்தைங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதாவது சிரமம் கொடுத்து ஏதாவது பணம் அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்கள எந்த கஷ்டமும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க மூல நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பண்ணுற சேஷ்டையை இவங்களால தாங்கிக்கவே முடியாது. முதல்ல மூல நட்சத்திர குழந்தைங்க சுத்தமாக இந்த வருஷம் படிக்க மாட்டாங்க. எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையும் அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு இருப்பாங்க. எதுலேயுமே பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சாமி கும்பிட சொன்னால் கூட அப்படின்வாங்க. தின்னூறு வச்சுக்கடனா வேண்டாமா அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்க பண்ணுற அந்த விஷயங்களை பார்த்து உங்களுக்கு மூஞ்சியை பார்த்தா கொஞ்சம் போல் இருக்கும். அவங்க பண்ணுற வேலைத்தனத்தையெல்லாம் பார்த்தா 2 அடிக்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி வாப்பா வீட்டுக்கு வா, வெளியூரில் இருக்கிற பையன் வெளியூரில் இருப்பான், சரி வாப்பா வீட்டில் இருப்பா, ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு வா அப்படின்னு அம்மா அப்பா கூப்பிடுவாங்க. சரின்னு வந்தாருன்னா அவர் பண்ணுற கலாட்டால் 2 நாளில் இவன் கிளம்பி போக மாட்டேனா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க மூல நட்சத்திரமாக இருக்கும்போது அவங்கள சமாளிக்கிறது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டா? சூப்பராக இருக்குது. கிளம்பிடுவீங்க. யாருக்கெல்லாம் வெளியே போகணும், அதுவும் அதாவது வெளிநாடு போய் சுற்றணும் தான் உங்களுக்கு தோணுமோ தவிர இங்கிருந்து சொல்கிறது படிக்கிறதுக்காக போகிற மாதிரி
வேலைக்காக போகிற மாதிரி. ஆனால் அங்கே போய் ஒழுக்கமாக வேலையும் செய்ய மாட்டீங்க, ஒழுங்காக படிக்கவும் மாட்டீங்க. ஆனால் ஊர் சுற்றுறதுல கில்லியாக இருப்பீங்க. வெளிநாடு போய் கொஞ்ச நாள்லேயே அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான இடங்களை எல்லாம் போய் சுற்றிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி இந்த 1 வருட காலம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒருமே ஆகாது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றே ஒன்று தான், அந்த மூதாதையர்களுடைய நோய்கள் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரு, சுகரு, அப்புறம் அது அவங்க சம்மந்தப்பட்டமாக உடம்புல வேறு ஏதாவதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நோய்கள் உங்களுக்கு வரும். அது கூட இந்த வருஷம் வராது. சனி ரேவதியிலேருந்து விலகி அஸ்வினிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியுமோ தவிர, சனி ரேவதியில் இருக்க வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுன்னு ஒன்று தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னி சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் தான் டென்ஷன் ஆவீங்க. தொழில் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது, தொழிலே நடக்காது. வேலைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அங்கே நடக்கவே நடக்காது. சரி, காலையில் போகிறீங்க, உங்ககிட்ட 2 பேர் வேலைக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அவங்க வரல, வேலையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கீங்க, அவங்க வரல. அப்போ என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்கள் கடையை பூட்டிட்டு வந்துடுவீங்க வீட்டுக்கு. அவங்களே வரல, அங்கே வேலையும் ஆகாது, நான் சும்மா அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்வீங்க. அதே மாதிரி ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க ஒரு லேடின்னு வச்சுக்கோங்க. தைக்கிறவங்க 2 பேர் அன்றைக்கி வரலன்னா, நான் அங்கே உட்காந்துட்டு இருந்தால் கஸ்டமர்லாம் எங்கே என் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சா, என் சுடிதார் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்பாங்க. அதனால் இவங்களும் வரல, நான் தனியாக சிக்கிப்பேன். அதனால் கடையை சாத்திட்டு நான் வந்துட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. ஏதோ பிரச்சனை மேடம் ஃபோனில், அதனால் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவாங்க. சாத்திட்டு அன்றைக்கி டிவியை போட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொறுப்பெடுத்து செய்யவே மாட்டாங்க. அதனால் அன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைக்குதுங்கிறதெல்லாம் அடுத்தது. நீங்களே அதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. எங்கேயாவது தூரமான ஊர்லெல்லாம் வேலை கிடைக்குது, போறியான்னு கேட்டால் இல்லை நான் போகல, என்னாலெல்லாம் வீட்டை விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு வீட்டு சாப்பாடு தான் சேரும் அப்படிலாம் சொல்லுவீங்களோ தவிர அந்த வேலைக்கு போக மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பதவி உயர்வு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தலைகீழாக நின்னாலும் இதே சனி தொழில்காரகனாக இன்னொருத்தருக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் பெருசாலாம் ஒன்றும் முயற்சி பண்ணாதீங்க. இருக்கிற வேலையில் இந்த வருஷம் அப்படியே இருங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு சனி தொழில் பாவத்தில் தான் வருவார். அப்போ உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். கடன், வழக்கு, அதிர்ஷ்டம், பணவரவு இது எதுவுமே இருக்காது. சரியா? தனித்தனியாக இதுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. கட்டவே முடியாது உங்களால். வட்டியும் கட்ட முடியாது, அசலும் கட்ட முடியாது இந்த வருஷம். புரிஞ்சுதா? எப்படா நீங்கள் கடன் வாங்குவீங்கன்னு சனி பார்த்துட்டே இருப்பார். கடன் வாங்கினா அடுத்த நாள் வேலை போயிடும். புரியுதுங்களா? வியாபாரமே நடக்காது, மோசம், பண வரவே இல்லாமல் பண்ணிடுவார். அப்புறம் எப்படி நீங்கள் கடன் கட்டுவீங்கனால என்னானாலும் சரி கடன் வாங்க மாட்டேன்னு இருந்துக்கோங்க, அப்போ தான் தப்பிப்பீங்க. அதே மாதிரி வாடகையெல்லாம் எதுவும் பெருசாக வராது. எங்கே இருந்தாவது பணம் வரணும்னா வரவே வராது இந்த வருஷம். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போது தமிழ்நாட்டில் வேணால் லாட்ரி இல்லை, ஆனால் கேரளாவிலேருந்து போய் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் இங்கே இருந்தவங்க மலேசியாவில் இருக்கவங்க கிட்ட சொல்லியெல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமெல்லாம் வரவே வராது. அதுவும் பண அதிர்ஷ்டம் வராது, படுத்து தூங்குற அதிர்ஷ்டம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த வகையிலையும் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணிடாதீங்க.